வணக்கம் மக்களே, இது கிளப் பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி. பாடல் எனது பார்வையில். சிரிப்பு நிறைஞ்ச வாழ்க்கையை சிரிப்பை கொண்டு அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான லிரிக்கல் மீம், அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல். ஸ்நேகன் அவர்களின் வரிகளில், கேசி பாலசாரங்கன் இசையில், கார்த்திகேயன் மணியின் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான என்னடா பொழப்பு இது மெட்ராஸ் மேட்னி படத்தில் வரக்கூடிய இந்த பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, ஏசி அறையில் வேலை, வார கடைசியில் லீலை, மாதம் பிறந்ததும் போல கழண்டே போச்சு மூளை அப்படின்ற வரிகள். ஏசி அறையில் வேலை, வார கடைசியில் லீலைன்னு சொல்லும்போது தவறான பழக்க வழக்கங்கள், குடி முதலான தவறான பழக்க வழக்கங்களை குறிப்பிட்டு காட்டக்கூடிய வரி தான் இது. வேலைப்பழு அப்படின்ற பேரில் வாரம் முழுக்க நம்மை கடினமான சூழல், மன அழுத்தத்தில் வச்சுருந்துட்டு வார இறுதிகளில் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சில இடங்கள் நடக்குது. அடுத்த கட்டமாக அதெல்லாம் நகர்ந்து நிறைய இடங்களில் மது வழங்கப்படுவதாகவும் நாம் பார்க்குறோம். அது ஒரு வகையான வன்முறை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்த வரியை பார்க்கும்போது, மாதம் பிறந்ததும் ஓலை அப்படிங்கிறது இஎம்ஐ தான் சொல்கிறாங்க. தேவைகள், அதுக்கான கடன் அப்படின்றது போய் ஆசைகளுக்கான கடன் வாங்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கி நாம் மாறி இருக்கிறோம். கடன் அப்படின்றது ஒரு சுமையாக பார்க்கப்பட்ட காலம் போய் கடன் என்பது வசதியாக பார்க்கப்படக்கூடிய இந்த காலத்தில் இந்த வரிகள் நமக்கு நம்மளுடைய நிலையை நாமே பரிசோதித்து பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான கேள்வியாக இருக்குது. அந்த முதல் வரிகளை பலப்படுத்தும் விதமாக, நீ போடுற வேஷம் தெரியுதா, நீ ஆடுற ஆட்டம் புரியுதா அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில் நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம் கனவுகளுக்காக நாம் ஓடாமல் இருக்கும்போது அடுத்தவர்கள் கனவுக்காக வாழ்நாள் எல்லாம் ஓட வேண்டிய ஒரு சூழலுக்கு நிர்பந்திக்கப்பட்டு விடுகிறோம். அடுத்ததாக என்னை கவர்ந்த வரிகள்னு பார்த்தோம்னா, ஒருத்தனை ஏச்சு, ஒருத்தனை பழித்து, குறுக்கு வழியில் ஜெயிச்சு வாழும் வாழ்க்கை வேஸ்ட்டு. தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் தன் தகுதிக்கு மீறிய இடங்களை போய் அடைபவர்கள், குறுக்கு வழியில் அடைபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை வரவிடாமல், திறமைசாலிகளை வரவிடாமல் தடுப்பாங்க. அந்த விஷயத்தை இங்கே ரொம்ப அழகாக கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுறாரு. இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, என்னடா பொழப்பு இது அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில் தொடங்கக்கூடிய இந்த பாடல் மறுபடியும் சரணத்துக்கு பிறகு பல்லவி தொடங்கும்போது என்னடா பொழப்பு இதுன்றது வாழ்வை சரியாக எடுத்து செல்லாதவர்களை கேள்வி கேட்கக்கூடிய வரியாக இந்த என்னடா பொழப்பு இது மாறிடுது. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு வரியில் இந்த பாடல் முடியுது. நம் மன அழுத்தத்தை விட்டு வெளியேறுவதற்கு நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பொழுதுபோக்குகளை உருவாக்கி கொண்டோம்னா மன அழுத்தம் அப்படின்றது நமக்கு ஒரு சுமையாகவே இருக்காது அப்படின்ற அந்த பாசிட்டிவான நோட்டோட இன்றைய எபிசோட் நிறைவு செய்கிறேன். இது கிளப் பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி. இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.